போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றின சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஜென்ரலானும் சில இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து கொடுக்குறோம். இன்றைக்கி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1875 அக்டோபர் 31 பிறந்தார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப்பையும் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அயன் மேன் ஆஃப் இந்தியா, இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஏன் அப்படின்னா இந்தியா வந்து விடுதலை அடையும் போது இந்தியா அதாவது அங்கே இருக்கக்கூடிய நிறைய சமஸ்தானங்கள், இந்தியா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்த்து உருவாக்குறோம். சமஸ்தானங்களாக இருந்துச்சு, நிறைய சமஸ்தானமாக இருந்துச்சு. 580 பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்றா சேர்த்து இந்தியாவை உருவாக்கியிருப்பாங்க. அவங்க பிரிட்டிஷ் என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது சமஸ்தானங்கள் நீங்கள் இந்தியா கூட ஜாயின் பண்ணுங்கள், இல்லை பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணுங்கள், இல்லை இண்டிபெண்ட்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த இந்தியா கூட இணைத்த ஒரு முக்கியமான நபர் தான் யார் அப்படின்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். ஒரே தேசமாக ஒருங்கிணைப்பதில் அவருடைய கருத்துக்கள், அவர் செஞ்ச அந்த முக்கியமான அணுகுமுறைகள் எல்லாம் இந்தியாவை வடிவமைப்பதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. சரியா? ஓகே. எப்போ இறந்தார்? ஸோ பர்த் டெத் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 15, 1950. ஓகேங்களா? 1950 சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் மாரடைப்பால் காலமானார். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டம், வல்லபாய் பட்டேல் தான் அவருடைய பேர். சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா காந்தி தான் மகாத்மா காந்திஜி அவர்கள் பட்டேலுக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வர்தோலியில் பார்த்திங்கன்னா சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அந்த சத்தியாகிரகத்தில் தீவிரமாக அவர் பங்கேற்றதால் அந்த கிராமத்தினுடைய பெண்கள் அவரை சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. அதனாலேயும் அந்த பட்டம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பர்தோலி சத்தியாகிரகத்தில் விவசாயிகளுடைய நலனுக்காக போராட்டத்தினர் அப்போதிலிருந்து மக்கள் சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடும் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த ஒரு விஷயம். காந்தியடிகள் இந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சர்தார் பட்டேல் வேறு என்னெல்லாம் பெயர்கள் அழைக்கப்படுறாரு, அதாவது நிறைய ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நிறைய பிரிந்திருந்த சமஸ்தானங்கள் எல்லாம் தனித்தனியான சமஸ்தானங்கள்லாம் ஒன்றிணைத்ததுனால அவர் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு மனிதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா, இந்த சமஸ்தானங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்ததுனால பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முன்னாடி சொன்னோம் இரும்பு மனிதர் ஏன்னா அவருடைய அந்த ஒரே தேசமாக ஒருங்கிணைப்பதில் உறுதியாக இருந்தார். அவருடைய கருத்துக்கள் இருந்தது. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதா இருந்தாலும் சரி, அவருடைய நேர்மையான அணுகுமுறையாக இருந்தாலும் சரி, நவீன இந்தியாவை வடிவமைப்பதிலும் அவருடைய பங்கு இருக்குது. அதனால தான் அவரை இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஜெர்மனியை ஒன்று சேர்க்கறதுக்காக பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் என்னென்னலாம் நுட்பங்களை கையாண்டாரோ, என்ன ராஜதந்திரங்களை டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாரோ, அதே மாதிரி இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு முக்கியமாக பணியாற்றியவர் தான் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால தான் அவரை என்ன பண்ணுறோம், பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சர்தார் பட்டம் பற்றி சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நவீன அகில இந்திய சேவைகளினுடைய நிறுவனர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நவீன அகில இந்திய சேவைகள், ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் ஆல் இந்தியா சர்வீஸ். ஆல் இந்தியா சர்வீஸ். ஸோ அதுவும் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அனைத்து இந்திய குடிமை பணிகளினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவர் யார்? இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அனைத்து இந்திய குடிமை பணிகளினுடைய தந்தை அப்படின்னு கேட்டால் அதுவும் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய வேறு முக்கியமான பெயர்கள். வேறு என்ன மாதிரியெல்லாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா நேம்ஸ் இருக்குது அப்படிங்கையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஸோ ஒற்றுமை தினம், அவருடைய பிறந்த நாளில் ஒற்றுமை தினம் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா?
வேறு சில முக்கியமான தகவல்கள், அதாவது படிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்ட கல்வி முடித்து வழக்கறிஞர் ஆகிருப்பார். அதனால் நல்ல வருமானம் வந்ததுனால தன்னுடைய அண்ணனை வந்து லண்டனுக்கு அனுப்பி சட்ட மேற்படிப்பு படிக்க வச்சதுக்கப்புறம் அவர் வந்து லண்டன்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இவர் போயிட்டு படிச்சுட்டு பாரிஸ்டர் பட்டம் வந்து வாங்கியிருப்பார். சரிங்களா. அகமதாபாத்தில் வக்கீல் தொழில் நடத்திய போது உள்ளூர் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு உதவி இருப்பார். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாயிருப்பார். 1917ஆம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பார். சுதேசி இயக்கம் வந்து உச்சத்தில் இருந்தபோது காந்தியினுடைய உரையை கேட்டவர் வக்கீல் தொழிலை வந்து விட்டுட்டு சுதேசி இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பார். அப்புறம் குஜராத்தில் கேடா அப்படிங்கிற இடத்துல பஞ்சத்தின் காரணமாக ஆங்கிலேய அரசிடம் வரி விலக்கு கேட்டு விவசாயிகள் போராடி இருப்பாங்க. குஜராத்தில் கேடா சத்தியாகிரகம். ஸோ அதில் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா வரி செலுத்த முடியாது, விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிப்பாங்க. ஆனால் அரசு வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ காந்தி பட்டேல் தலைமையில் வரி கொடாமை போராட்டம் வந்து வெடிச்சிருக்கும். ஸோ அரசும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரின்னு பணிஞ்சிருப்பாங்க. சரியா. ஸோ வரியும் ரத்தாயிருக்கும். இதுதான் பட்டேலினுடைய முதல் வெற்றி. சரியா. எங்கே? குஜராத்தில் நடந்த கேடா சத்தியாகிரகம். சரிங்களா. ஸோ இது வந்து கேடா விவசாயிகள் வந்து போராட்டம். ஸோ தலைமை தாங்கினது யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரியா. ஸோ தென் கேடான் இருக்கும், கேதா சத்தியாகிரகம்னு இருக்கும். ஸோ அது எக்ஸாக்டாக 1918. ஸோ நீங்கள் புக்கில் படிக்கும்போது இந்த டீட்டெயில்ஸாக இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்தோலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நிறைய முன்னாடி சொன்னதான் விவசாயிகள் நலன் காக்க மற்றொரு சத்தியாகிரக போராட்டம் பட்டேலுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். பர்தோலி விவசாயிகள் நலன் காக்க ஒரு போராட்டம். ஸோ அப்போது தான் சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைத்தார்கள். அதுக்கப்புறம் நிறைய டைம் சிறை போயிருப்பார். ஓகே, அதெல்லாம் அதுக்கப்புறம் வழக்கமாயிருச்சு. அடுத்து வட்டமேசை மாநாடு தோல்விக்கு பிறகு காந்தியும் பட்டேலும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. எரவாடா மத்திய சிறையில் காந்தி அடைக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் 2 பேருக்கும் நெருக்கம் வளர்ந்துருக்கும். சுதந்திர போராட்டத்தினுடைய சிப்பாய், அவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்தினுடைய சிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். இந்திய விவசாயிகளுடைய ஆன்மாவாக கருதப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். சரியா. நவீன இந்தியாவை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் உள்துறை அமைச்சர். சரியா. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பணியாற்றியவர் யாருன்னா இவர் தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாடு முழுவதும் அங்கங்கே துண்டார்ந்து இருக்கக்கூடிய 565 இந்த ராஜ்யங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உள்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய முதல் பணி யார் கூட சேர்ந்து பண்ணியிருப்பார்னா விபி மேனன். அவர் கூட சேர்ந்து செஞ்ச இந்த முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கியிருப்பாங்க. சரியா. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமாக அமைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அது வந்து பெரிய சர்ச்சைகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் இரும்பு மனிதராக நின்று சமாளிச்சிருப்பார். இதன் காரணமாக தான் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு போட்டு நான் முதலே சொன்னது தான். சரியா. அகண்ட பாரதம் அவ்வளோ சீக்கிரமாக அமையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ 75வது வயதில் இழந்தார். அப்புறம் 1991 அவருக்கு பாரத ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஷார்ட்டாக வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி இன்னும் நிறையா வந்து நம்ம புக்கில் படிக்கும்போது சில விஷயங்களை நம்ம படிப்போம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வேணும்னா நம்ம புக்கில் இருக்கிறது நம்ம படிச்சுக்கலாம். ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சது இப்போ பட்டேலினுடைய வாழ்க்கையை மாற்றின முதல் வந்து போராட்டம் இது, காந்தியுடைய சந்திப்பு எப்போ நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து சர்தார் பட்டத்தை பெற்று தந்தது எப்போது. சரியா. வேற என்ன, இப்போ மாகாணங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் அரசு வந்து என்ன பண்ணும், வேர்ல்டு வார் நடந்திருக்கும் 1939. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மத்திய மாகாண சட்டமன்றங்கள் வந்து காங்கிரஸ் வந்து பதவி விலகிடுவாங்க. அப்போ நேருவினுடைய முடிவை வந்து ஆதரிச்சிருப்பார். சரியா. நாடு தழுவிய ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1942 நடந்திருக்கும். சரிங்களா. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்தியிருப்பார். அதே மாதிரி வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ பட்டேலையும் கைது செஞ்சுருப்பாங்க, முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எந்த இதுக்கு வந்து இவர் ஐஎன்சியினுடைய மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்தினார். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்கலாம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஒன்று நடந்திருக்கும். இதெல்லாம் நான் இங்கே கொடுக்கல, அதை தவிர்த்து வேறு இன்ஃபர்மேஷன். இப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்கும்போது 1931 அப்புறம் நடந்திருக்கும். 31 நடந்திருக்கும். இந்த இதுக்கப்புறம் கராச்சியில் வந்து ஒரு செஷன் நடந்திருக்கும். எங்கே? 1931. ஸோ இந்த கராச்சி அமர்வுக்கு தலைவராக இருந்தவர் தான் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். இது எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஜென்ரலான சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அவர் ஜஸ்ட் இந்த டேவில் மெமோர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க சார் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கீழே போடுங்க.
கமெண்ட்டில் போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து நம்ம முக்கியமாக சரி கடைசியாக வந்து அந்த ஒற்றுமை சிலை அப்படிங்கிறத பற்றி நம்ம, அதாவது சர்தார் பட்டேல் வந்து அகில இந்திய சேவை அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஏஎஸ், அகில இந்திய சேவை, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உருவாக்குனது. அதாவது அகில இந்திய குடிமைப் பணிகளுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரை சொல்லுவோம். யார்? காரன்வாலிஸ் பிரபு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நவீன இந்திய சிவில் சேவைகளுடைய தந்தை, இந்தியன் சிவில் சர்வீஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு கேட்டால், நவீன இந்திய சிவில் சேவைகளுடைய தந்தை அப்படின்னு கேட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல். சரிங்களா? யார் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சிவில் சர்வீஸினுடைய காரன்வாலிஸ் பிரபு அல்லது இந்திய குடிமைப் பணியினுடைய தந்தை அப்படின்னும் அவரையும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா காரன்வாலிஸ் தான் அவனுடைய இந்தியாவில் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருப்பார். சரிங்களா? அந்த பணியை வந்து அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டால் அவர் தான். ஸோ கொஸ்டினை பொறுத்த ஆன்சர் பண்ணுங்கள். இந்தியாவின் குடிமைப் பணிகளுடைய தந்தை காரன்வாலிஸா, வாரன் ஹேஸ்டிங்ஸா, இந்த மாதிரி வெல்லஸ்லி, பெண்டிங் அப்படின்னு கேட்டால் யார்? காரன்வாலிஸ். சரிங்களா? ஏன்னா காலனியை அவங்களுடைய நிர்வாகத்தை சீர்திருத்துவதற்காக நவீன குடிமைப் பணிகள் வந்து பார்த்திங்க, குடிமைப் பணிகள் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து குடிமைப் பணிகளுடைய தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கோங்க. சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு ஒன்று நம்ம சொல்லி, அது வந்து 21 ஏப்ரல். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றின சில இன்ஃபர்மேஷனும் நமக்கு முக்கியம். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரிங்களா? அகில இந்திய சேவைகள். சரிங்களா? சிவில், இராணுவம், நிர்வாக அதிகாரத்தை இயக்குவதற்காக ஒரு இரும்பு சட்டகம் தேவை, ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா தேவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரியா? அப்புறம் ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியமானது. வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். ஸோ தேங்க்யூ. வேறு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ. இந்த பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.